ஜெட் ட்ரோன்களை பயன்படுத்தினாங்கன்னா பிரியான்ஸ்க் பயிலிருந்து கணக்கு போட்டீங்கன்னா போலாண்டுக்கு போறதுக்கு ஷார்டஸ்ட் ரூட் நான் தோராயமா சொல்றேன். போலாண்டோட மேற்கு பகுதி வரைக்கும் ஜெர்மனியோட எல்லை வரைக்குமே 1000 கிலோமீட்டர் தான் இந்த பிரியான்ஸ்க் வந்து. சோ போலாண்டு முழுவதையும் ரஷ்யா சாகி ட்ரோன்களை ஏவி துவம்சம் பண்ணலாம். நான் உக்ரைனுக்குள்ள தான் 100 ட்ரோன்கள் ரஷ்யா இது போல அடிக்க அனுப்புறாங்க அப்படின்னா 800 ட்ரோன்கள் அன்னைக்கு வந்தது இல்லையா. சோ அது போல மாசம் அடிச்சு விட்டாங்க அப்படின்னா இழப்புகள் போலாண்டுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அடுத்த பிரியான்ஸ்க் வந்து லுத்வேனியானா என்டையரா கவர் பண்ணாலும் இந்த பால்டிக் ஸ்டேட்ஸ் எல்லாம் கவர் பண்ணாலும் ரஷ்யாவோட பகுதியிலிருந்து கவர் பண்ணாலே 800 கிலோமீட்டர் தான் அதிகபட்ச இதுக்கு சொல்றேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபுல் பால்டிக் ஸ்டேட்ஸும் கவர் ஆகுது. போலாண்டுல 90% கவர் ஆகுது. இந்த சாகிட் 3 ட்ரோன்களோட இழப்புகள் எந்த அளவுக்கு ஏற்படுத்திடும் மேற்கு நாடுகள், குறிப்பா நாட்டோ நாடுகள் போலாந்து, லுத்வேனியா, லாத்வியா, எஸ்டோனியா. இவங்க தான் கேட்டீங்கன்னா அடுத்த கிரீமியால இருந்து லான்ச் பண்ணாங்கன்னா ரொமேனியா, பல்கேரியா இவங்க 1000 கிலோமீட்டர் தான் முழுசுமே வச்சு தட்டிடுவாங்க. ரஷ்யா அவங்களோட பகுதிகளில் இருந்து வேற நாட்டை பயன்படுத்தாம வேற நாட்டோட எஸ்கலேஷனுக்கு கொண்டு வராம அவங்க பகுதியில இருந்தே இது போல நாடுகளை அவங்களால துல்லியமா தாக்க முடியும். இது போல வேலைகள் இருக்கிறதுனால மேற்கு நாடுகள் கொஞ்சம் அச்சங்கள் இருக்கு. அதனாலதான் ஒரு நாடுகளை ரிவர்ஸ் பேக் அடிக்கிறாங்க.